2025ல் கடைசியாக நாம் போன ஒரு ட்ரிப் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் யாரும் அதிகம் போயிடாத ஒரு ஊர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 70-75 கிலோமீட்டர் அண்டு கேரளா பார்டர் பாலக்காடுலேருந்து ஒரு 55-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நெல்லியம்பதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெல்லியம்பதின்னு சொன்னாலே பெரும்பாலும் நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேசஸ் உங்களுக்கு தெரியும். நெல்லியம்பதியில் என்ன சிறப்பு, அங்கே நீங்கள் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம், எத்தனை நாள் தேவைப்படும், எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோவில் சில தகராறுகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க நிறைய இன்ஃபர்மேஷன் நெல்லியம்பதியை பற்றி நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் காலையில் பழனியில் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். அண்டு டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி போகும்போது ஒரு நல்ல ஒரு சோலை மாதிரி ஒரு இடம், அதாவது 2 பக்கமும் மரம் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல இடம். ஸோ அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு காலை டிஃபனுக்கு நேராக நாங்கள் வந்து கொல்லங்கோடு வந்துவிட்டோம். நீங்கள் பொள்ளாச்சி வழியாக வந்தீங்கன்னா பாலக்காடு டச் பண்ண தேவையில்லை, நேராக கொல்லங்கோடு ரூட்டை பிடிச்சிக்கலாம். கொல்லங்கோடு, நென்மாராலேருந்து நீங்கள் ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். அதாவது பொத்துண்டின்னு ஒரு செக் போஸ்ட் உண்டு, அங்கே அந்த வழியாக நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ கொல்லங்கோடு ஜங்ஷனை தாண்டி இந்த சின்ன ஒரு ஹோட்டல், வயசான தம்பதிங்க நடத்துகிற ஹோட்டல். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சாப்பாடு அந்த அளவுக்கு அருமையாக இருந்து. அதை விட எங்களை வியக்க வச்சது என்னென்னா, நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். மொத்தம் 11 தோசை, 5 பரோட்டா, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம். எல்லாமே சேர்த்தே 300 ரூபா தான் ஆச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ கீழே நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ டிஃபனை முடிச்சுட்டு நேராக கேரளா லாட்ரி 2 எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் நென்மாரா பார்த்து கிளம்புனோம். நென்மாரா, அதுக்கப்புறம் பொத்துண்டி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே பொத்துண்டி டேம்னு ஒரு ஏரியா வரும். ஸோ நீங்கள் அங்கே வேணால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணோம். ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு செக்இன் வந்து 12 o'clock கொடுப்பாங்க. இது வந்து நாங்கள் கேரளா ஃபாரஸ்ட்டு டூரிசம் அதில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு 12 o'clock செக்இன்னாக இருந்தாலும் அவங்க ஒரு ஜங்ஷனுக்கு வர சொல்லுவாங்க, 100 அடின்னு ஒரு ஜங்ஷனுக்கு. அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு 11 மணிக்கு இருக்கிற மாதிரி போங்க. ஸோ ஏன் அதுக்கு 11 மணிக்கு இருக்கணும்னு சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நாங்கள் பொத்துண்டி டேமில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் மறுபடியும் நம்ம நெல்லியம்பதியை பார்த்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொத்துண்டி டேம் வியூ. அங்கங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 12 o'clock அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதாவது 100 அடிங்கிற ஜங்ஷனுக்கு. என்ன பிரச்சனைனா, கேரளா ஃபாரஸ்ட் டூரிசம் அவங்க வச்சுருக்க டென்ட் அண்ட் ரூம்ஸ் எங்கே இருக்குன்னா, 100 அடிங்கிற ஊர்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், ஓகேங்களா? நம்ம ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ரோஜா தோட்டம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ யாரெல்லாம் அட்வென்ச்சர்ஸ், பேட் ஃபோட்டோகிராஃபி, கொஞ்சம் வைல்டெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவல். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது ஒரு ஆஃப் ரோடு ட்ராவல். அதனால் உங்களுக்கு நீங்கள் இங்கே கேரளா ஃபாரஸ்ட் KFDCயில் புக் பண்ண உடனே உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு கைடு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்கள்கிட்ட சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 4 வீலர் வச்சுருந்தாலும் முக்கியமான விஷயம் 4 வீலில் வரணும். 4 வீல் ஏன் முக்கியம்னா, அந்த ஆஃப் ரோடு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் தேவை. ஸோ 4 வீல் இருந்தால் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை 4 வீலரில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற வண்டியில் வரணும். ஸோ நாங்கள் செக் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கணக்கெடுப்பாங்க, எத்தனை பேர் போகிறீங்க, எப்போ ரிட்டன் ஆகுறீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக 100 அடி போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து கைடு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. 100 அடியிலேருந்து நீங்கள் கைடு கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உள்ள வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடு தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காடை ரசிக்கிற மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். அண்ட் 100 அடி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10-15 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அதாவது பொத்துண்டி டேமுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இன் பிட்வீனில் வந்து சிங்கவால் குரங்குகள் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் வரும். ஸோ அங்கே நீங்கள் கூட ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சிக்கலாம்.
அண்டு இந்த இடத்த கேஎஃப்டிசி பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கேஎஃப்டிசியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேஎஃப்டிசி புக் பண்ணணுன்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்டில் போய் புக் பண்ணுவீங்க. நீங்கள் இல்லை நான் ஒரு நாள் காலையில் வந்துட்டு ஈவினிங் கிளம்புறேன், ஒரு நாள் ஸ்டே பண்ணால் போதும் அப்படின்னா வேறு ரிசார்ட்ஸும் இருக்குது. சேம் நீங்கள் கேஎஃப்டிசியில் உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கேஎஃப்டிசியில் 2 இருக்குது, ரூம் இருக்குது, டென்ட் இருக்குது. நாங்கள் டென்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு டென்ட்டில் 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் 2 நைட் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு 3500 2 டேஸுக்கு. இதில் 3 நேரம் ஃபுட்டு கவர் பண்ணிடுவாங்க, ஒரு ஜீப் சஃபாரி அண்ட் வாக்கிங், மார்னிங் வாக்கிங், இதெல்லாமே இதில் கவர் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வெளியில் எந்த ரெசார்ட்டில் வேணால் புக் பண்ணிக்கலாம். அது போக வெளியில் ஜீப் சஃபாரிஸ், ஆஃப் ரோடு சஃபாரிஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக மாட்டாங்க. கேஎஃப்டிசி கூப்பிட்டு போகிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்க தனி வியூ பாயிண்ட்ஸ், ஒரு 4-5 வியூ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. 3 வியூ லொக்கேஷன் முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 2500 4000 ஆகும். இல்லை நீங்கள் 2 லொக்கேஷன் போதோன்னீங்கன்னா உங்களுக்கு 2500 3 மணி நேரத்தில் ரிட்டர்ன் கொண்டு விட்ருவாங்க. இது வந்து அவுட் சைடு கேஎஃப்டிசி. பட் கேஎஃப்டிசினா டோட்டலாக சேஞ்ச். நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா மொபைல் டவர் இருக்காது, டிவி இருக்காது, நீங்கள் வெளி உலகத்தோடு டிஸ்கனெக்ட் ஆகிருவீங்க. ஒன்லி பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் தான் ஒர்க் ஆகும், அதுவும் சம் பர்டிகுலர் ஏரியாஸ். அது போக பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ஜீப் சஃபாரி. ஸோ நாங்கள் இப்போ ஒரு 12 o'clock வந்து 100 அடி ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்காக கைடு காத்திருந்தார், அவர் கூட கிளம்பி போனோம். நாங்கள் போனது கியாவில் 7 சீட்டரில் போனோம். அங்கே நிறைய பல பிரச்சனைகள் சந்தித்து அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் வெளியில் தான் வண்டியை நிப்பாட்டியிருந்தோம். எங்களால் மேலே ஏற்ற முடியலை. நைட்டெல்லாம் அப்பப்போ வந்து வண்டியை பார்க்குற மாதிரி இருந்து, ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் ஜாஸ்தியான ஊர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக தான் வண்டி போச்சு. ஸோ இவங்க கேஎஃப்டிசி பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி வந்து ஈவினிங் கொடுப்பாங்க 5 o'clock. ஏன் ஈவினிங்னா அப்போ தான் வைல்டு அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் போயிருந்தபோது சிறுத்தை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து பைசன் நிறைய பார்த்தோம். அண்டு மயில், இந்த மாதிரி சின்ன சின்ன வைல்டு அனிமல்ஸ், வைல்டு டாக் பார்த்தோம், காட்டு பன்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கும் லக் இருந்தால் பார்க்கலாம். அண்டு முக்கியமாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து செகண்ட் குரூப், இன்னொரு குரூப் வந்தாங்க. அவங்க வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு மேலே தான் கூப்பிட்டு போனாங்க. அதுவும் ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்டு முக்கியமாக வந்து கேஎஃப்டிசியில் ஸ்டே பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், யாரெல்லாம் வந்து இந்த பேட் ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கேஎஃப்டிசி வந்து செட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஜீப் சஃபாரி தவிர மார்னிங் மதியம்லாம் சும்மா தான் இருப்பீங்க. மார்னிங் வந்து உங்களை வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க 6:30க்கெல்லாம். ஸோ அந்த பனி அடர்ந்த ஏரியாவில் உங்களுக்கு பேட் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நாள் 2 நாள் பேட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்களுக்கு பத்தாது, நீங்கள் தங்கியிருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சஃபாரியா? ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டேஸ். இப்போ பார்க்குற நாங்கள் ஃபஸ்ட்டு டே. இது வந்து கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சு, வெயிலும் பனியும் சேர்ந்து. பட் நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், செகண்ட் டே ஃபுல்லாக பனி இறங்கியிருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது வந்து கேஎஃப்டிசியோட ரூம்ஸ். இதில் வந்து 2 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூமில் 6 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டென்ட்டை விட ஒரு 2000 rupees ஜாஸ்தி. 3500 டென்ட்னா இங்கே 2 டேஸுக்கு நீங்கள் 5500 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். நேராக நீங்கள் எந்த கேஷோ இல்லை எந்த கொடுக்கல் வாங்கலோ இருக்காது, எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்டு தான். ஸோ இங்கே வந்து அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் வெயில் அடித்தாலும் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு குளிர் இருந்துகிட்டே இருக்கும். காற்றுல வந்து ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த பனி இறங்கியிருக்கும். எப்போவுமே அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தோம். சரி, ஈவினிங் ஜீப் சஃபாரிக்கு முன்னாடி காலையிலையும் சரி, நாங்கள் மதியத்துக்கு மேலேயும் 2 டைமுமே சஃபாரி போயிருந்தோம். பேட் ஃபோட்டோகிராஃபி சொல்லியிருந்தனால நிறைய லொக்கேஷன் கூப்பிட்டு போனாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பேட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஏற்ற லொக்கேஷன். அந்த தண்ணி வாட்டர் பாடி இருக்கிறனால பேட்ஸும் வரும். பட் இங்கே இருக்க டேஞ்சர் என்னென்னா, இந்த ஒரு குகைக்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கே வந்து புலியெல்லாம் வந்து படுத்துருக்கு, அதுங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியெல்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வித் ஃபோட்டோஸோடு காமிச்சாங்க மொபைலில். சிறுத்தை மரத்தில் படுத்திருந்தது. ஸோ கொஞ்சம் இது வந்து அடர்ந்த காடு தான், நீங்கள் கொஞ்சம் அதுக்கான போல்ட்னஸ் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே கிங் கோப்ரா இருக்குது. நாங்கள் கூட இந்த சேம் லொக்கேஷன், அந்த புலி தங்கி இந்த குகையை தாண்டி வரும்போது கட்டு விரியன்,
அதை கூட சின்ன குட்டி பாம்பு தான், பட் கட்டுவிரியன் உங்களுக்கு தெரியும், லைட்டாக போட்டால் கூட ஆல் அவுட்டு தான். அந்த பாம்பு பார்த்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. வாக்கிங் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த காடு ஃபுல்லாக சிங்கவால் குரங்குகள் இருக்குது உங்களுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நாங்கள் இந்த டைம் யானை பார்க்கல. இனி ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து பலாப்பழ சீசன் வரும்போது இங்கே வந்து யானைகள் ஜாஸ்தியாக இறங்கும்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ கைடு வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அண்டு நிறைய லொக்கேஷன் கூப்பிட்டு போனாங்க. பேட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக இந்த காட்டில் வந்து ஹார்ன்பில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நாங்களும் ஃபஸ்ட்டு 2 days எங்களுக்கு ஹார்ன்பில் கிடைக்கல. பட் எங்கள் கைடு எங்களுக்கு வேண்டி கஷ்டப்பட்டு ஹார்ன்பில்லை காமிச்சு தந்தாங்க. ஃபைனலாக நாங்களும் ஹார்ன்பில் பார்த்தோம். அந்த வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் கால் மிதிச்சு அட்டை நம்மளை கடிச்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கட்டுவிரியன். ஆக்சுவலாக அவர் கைடு ஃப்ரெண்டில் நின்று காலை இது பண்ணனால அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப நாங்கள் கிளம்புனோட அது இதாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஜீப் சஃபாரி போனோம். 2 நாள் போயிருந்த சஃபாரியும் போட்டிருப்போம். ஒரு நாள் ஈவினிங் போயிருப்போம், ஒரு நாள் வந்து நைட்டில் போயிருப்போம். ஸோ 2 நாளுமே நாங்கள் பைசன் நிறைய பார்த்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து புலி பார்த்தோம், பட் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. என்னென்னா சஃபாரி ஸ்டார்ட் பண்ண 5 minutesலேயே நாங்கள் வந்து இது சீட்டாக பார்த்துட்டோம். ஸோ கேமராலாம் எதுவும் ரெடி பண்ணலை. அப்புறம் முக்கியமாக இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஐபி இன்ஸ்பெக்ஷன் பங்களா. இதுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது. உங்கள் கைடுக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து இன்னர் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இனி வர வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க பைசன் அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த சைஸ் பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு டே டைகர் சீட்டா பார்த்த டைம் இதை விடையும் பெரிய பைசன் பார்த்தோம். கிட்டத்தட்ட எங்கள் ஜீப் ஹைட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம். ஆனால் பட் கேப்சர் பண்ண முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி உங்களுக்கு வாக்கிங் இந்த மாதிரி இது பேட் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னேன். ஹார்ன்பில் நிறைய இருக்குது. ஸோ ஹார்ன்பில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சீசனில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற சீசன். ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது இந்த நெஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது, கூட்டில் அடை காக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணலாம். அதே மாதிரி மேல் வந்து வெளியில் போய் ஃபீமேலுக்கு சாப்பாடு கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கைடு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா இது பண்ணலாம். எங்களுக்கும் கிடச்சிருக்கு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹார்ன்பில்லோட க்யூட்டான கப்பல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் டே எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே பனி இறங்கிருச்சு. இது மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ அந்த டைம் எடுத்தது 6:30 to 7:30 இந்த பிட்வீனில் எடுத்தது. ஸோ இந்த டென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் தங்கியிருந்த லொக்கேஷனில். ஸோ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்தனால கொஞ்சம் கிளியர் வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ட்டு ப்ளஸ் டென்ட் நியர்பை ரெஸ்ட் ரூம்ஸ் எங்கே இருக்குது அண்ட் அவங்க சமைக்கிற இடம் எங்கே சாப்பிடுவோம் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். அண்டு நீங்கள் இங்கே வரணுன்னா நெல்லியம்பதிக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஓன் கார் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலக்காடுக்கு நீங்கள் மார்னிங் 4:30 பிஃபோர் 5 o'clock இருந்தீங்கன்னா 5 o'clock நெல்லியம்பதின்னு பஸ் இருக்குது. ஸோ 2.5 hours நீங்கள் உங்களை மேலே ரீச் பண்ணிடுவாங்க, கொண்டு விட்ருவாங்க. நீங்கள் அங்கே வந்து உங்கள் கைடுக்கிட்ட ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அங்கே ஜீப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அந்த ஜீப்புக்கு நீங்கள் காசு பே பண்ணோம். ஃபாரஸ்ட் ஜீப் வந்து வெளியில் வராது. ஸோ நீங்கள் கைடுக்கிட்ட நான் வந்து பஸ்ஸில் வரேன், எனக்கு 100 அடியிலேருந்து மேலே போகிறதுக்கு நெல்லியம்பதி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னா அவங்க ஜீப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. 1600 ஒரு சர்வீஸுக்கு வாங்குவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ இன்கேஸ் நீங்கள் வந்து ஓன் கார் இல்லைன்னா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்ட் ரூம்ஸ், அப்புறம் அவங்க சமைக்கிற ஏரியா. இவங்க எல்லாமே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அருமையாக சமைச்சு கொடுத்துறாங்க. மார்னிங் மதியம் ரெண்டுமே வெஜ்ஜு சாப்பாடு, நைட்டு நான்வெஜ்ஜு, அதாவது சப்பாத்தி ப்ளஸ் சிக்கன் வச்சு கொடுத்துருவாங்க. வெஜ்ஜு கேட்டிங்கன்னா வெஜ் குருமாவும் வச்சு கொடுப்பாங்க. யாராவது வெஜ்ஜு போனீங்கன்னா, ஏன்னா எங்கள் குரூப்பில் நாங்கள் வந்து ஒரு ஆள் வெஜ், ஸோ 3 நேரமும் வெஜ்ஜு கொடுத்துட்டாங்க. மற்றவங்களுக்கு நைட் வந்து நான்வெஜ். அண்டு கேம்ப் ஃபயர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் டென்ட் எடுத்துருந்தீங்கன்னா முக்கியமாக ஒரு சீக்கிரமாக எல்லாம் முடிச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால கண்டிப்பாக நைட்டு பயம் இருக்கும். ஏன்னா நாங்கள் தூங்கும்போது நைட்டு நிறைய சவுண்டு, அதாவது மிளா சத்தம்லாம் கேட்டுச்சு, சாம்பார் மான், அதுக்கப்புறம் நிறைய மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி, பறவைங்க கத்திகிட்டே இருக்கும். அது ஒரு திகிலாக தான் இருந்துச்சு, நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 நாள் வெளி உலகத்துக்கு கூட தொடர்பே இல்லாமல் இருக்கணும்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. இங்கேயே நீங்கள் 3 நேரம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சஃபாரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஃபேமிலியாக வரீங்கன்னா ரூம் புக் பண்ணிக்கங்க. டென்ட் அட்வைசபிள் கிடையாது. ஸோ ரூம்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம், சாப்பாடு எல்லாமே ரூமுக்கு வந்துடும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வெளியில் போகிறது வர்றது சூப்பராக நீங்கள் தங்கிக்கலாம். ஸோ ஃபேமிலியாக வரவங்க கூட ரூம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பேச்சுலராக வரவங்க டென்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு 6:30க்கு வந்து நாங்கள் எடுத்தது. ஆக்சுவலாக அந்த பேர்ட் வாட்சிங்க்கு வந்து நம்மளை மார்னிங் கூப்பிட்டு போவாங்க அந்த லொக்கேஷனுக்கு போகிற ரூட்டு. ஃபஸ்ட்டு டேலாம் போகும்போது இந்த மாதிரி இல்லை, பட் செகண்ட் டே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மெயினாக பேர்ட் வாட்சிங். இது வந்து பனி விழுந்தனால இப்படி இருக்குது. இன்கேஸ் வெயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்போசிட் ஃபுல்லாகவே ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட், அதாவது லேயராக காடு உங்களுக்கு தெரியும். ஹில்ஸு மேலே இருக்கும்ல அந்த மாதிரி. இங்கே வந்து பேர்டு ஃப்ளையிங் நீங்கள் பறந்து வரதை கேட்ச் பண்ண செமையாக இருக்கும். இன்கேஸ் ஹார்ன்பில்லாம் பறந்து இந்த லொக்கேஷனில் வந்தேன்னா வேறு லெவலில் அருமையாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். மற்றபடி இங்கே நிறைய சின்ன குட்டி பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. புல்புல் எல்லாம் நிறைய கிடக்கு. புல்புல், சன்பேர்டில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ பனி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆப்போசிட்டில் பேர்டு ஏதாவது பறந்து வந்தேன்னா வேறு லெவலில் ஃப்ளைட் கேச்சிங் எல்லாம் சூப்பராக எடுக்கலாம். இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த தோட்ட தொழிலாளர்கள் அவங்களுக்கான ஒரு 4-5 வீடு இருக்குது. அவங்க ஸ்டே பண்ணுற நம்ம கைடோட வீடு கூட இங்கே தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சேஃபான ஏரியா தான். இந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெண்டை சுற்றின அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வாக்கிங் போகக்கூடிய நல்ல ஒரு ஸ்பேஸ் தான். இதெல்லாம் வந்து கைடு இருக்கனால நமக்கு எந்த பயப்படணும்னு அவசியம் இல்லை. நைட்டு தான் நீங்கள் டென்ட்டில் தங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும், பாம்பு இந்த மாதிரி ஐட்டம்னால. மற்றபடி நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா ரொம்பவே சேஃபானது தான். இந்த பார்க்குறீங்களா வீடியோவில், இதுதான் கேஎஃப்டிசியோட ரூம். இனிஷியலாக காமிச்சு தந்த ஒரு வீடியோ இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு. ஸோ இதுதான் ஓவரால் லுக் அதோட. ஸோ 2 நைட் 3 பகல் முடிச்சுட்டு நாங்களும் எங்கள் ஸ்டே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கைடு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. சரி ஏலக்காய் எப்படி காய்க்குதுங்கிறதுக்காக இறங்கி அதில் ஒரு இதுவும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஏலக்காயோட விழுது இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் காயாக இருக்கிறது. ஸோ ஹார்ன்பில் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சடனாக பார்த்தனால கேமரா எதுவுமே செட் பண்ணல, இருந்ததில் பிடிச்சோம். அதுவே பாருங்கள் அதோட ஆக்டிவிட்டீஸ் மேலும் ஃபீமேலும் பிஃபோர் மேட்டிங் வந்து ரெண்டுமே ஊட்டி விடும். அது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கொத்தி தரல, வாய்க்குள்ளே வச்சுருக்க எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுது. அது போக இங்கே ஏகப்பட்ட தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஃபி தோட்டம் தான். வெளியில் பார்த்திங்கன்னா ஏவிடியோட தோட்டம் இருக்குது. நீங்கள் ஏவிடி அவங்கக்கிட்ட பேசி கூட உள்ளே போனோன்னா கூட போய்க்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு கொஞ்சம் எஸ்டேட்ஸில் எல்லாம் போய் 4-5 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக எங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டுக்கு 7,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 8,200 வரும் 2 பேருக்கு 2 நைட்ஸுக்கு. ஸோ ஒரு பட்ஜெட்டான ஒரு ஸ்டேன்னு தான் சொல்லுவேன். ஸோ வைல்ட் லைஃபு, பேட் ஃபோட்டோகிராஃபி, வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்படி நினைக்கிறவங்க எல்லாம் வரலாம். அது போக இது நான் சொன்னது எல்லாமே கேஎஃப்டிசி. இன்கேஸ் உங்களுக்கு வெளியில் சுற்றி பார்க்கணுன்னா வியூ பாயிண்ட்ஸ் தான். காலையில் வந்துட்டு ஈவினிங் கிளம்பலாம், இல்லை ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அளவுக்கு தான் நெல்லியம்பதி ஸ்டே. ஸோ மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷன் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பிளானை போடுங்க. நான் இதில் வந்து கேஎஃப்டிசி கைடு நம்பர், அப்புறம் ஜீப் சஃபாரி வெளியில் பண்ணுறவங்க நம்பர்ஸ் எல்லாம் போடுறேன். கமெண்ட்ஸில் கூட போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கூட ஷேர் பண்ணுறேன். எகைன் நம்மளை வந்து 100 அடியில் கைடு ட்ராப் பண்ணிடுவாங்க.
ஸோ முக்கியமாக இந்த கடையை பார்த்து வச்சுக்கோங்க, எம்ஆர்கே ஸ்டோர்ஸ் அண்ட் டீ ஸ்டால். இது விளம்பரம் கிடையாது. இங்கே வந்து நாங்கள் டீ அடித்தோம். உண்மையிலே டீயும் அருமையாக இருந்தது. அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸு, வடை எல்லாமே நல்லா இருந்தது, உண்ணியப்பாலாம். ஸோ அதுதான். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்களும் ஹில்ஸை விட்டு இறங்கி பயணத்தை இனிவிதே முடித்து கொண்டோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இங்கே போகிறத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, டீட்டெயிலாக பேசலாம். இது பார்த்திங்கன்னா, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பெரிய லெவலில் ஹோட்டல் இருக்கக்கூடாது, சின்ன ஹோட்டலாக சாப்பிடுவோம், வயிறு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ அதோட வீடியோ தான். லொக்கேஷன் கீழே போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருந்துச்சு சாப்பாடு.